Hi brothers and sisters, welcome to this new video. காலையிலே குளோபல் மார்க்கெட் மிக்ஸ் டே, ஏடிஆர் மிக்ஸ் டே, கிஃப்ட் நிஃப்டி டவுனு, டெக்னிக்கலாக ரேஞ்ச் மார்க்கெட். ஸோ ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கும், இல்லைட்டால் ஏதாவது நியூஸ் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு நம்ம சொல்லியிருந்தேன். என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சரியா? மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செயினில் நேற்று வந்து மேலேயும் கீழேயும் சமமான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் இருந்தது. ஆனால் வந்து இதை பொறுத்தவரை புட்கால் ரேஷியோவை பொறுத்தவரை ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருந்தது. அதையும் நம்ம கவனத்தில் காணணும். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் வந்து 2% அப் ஆகி 11.96 இன்னைக்கா இருக்கு. ஐஎன்ஆர் வந்து 87.74, 88 பக்கத்திலேயே போயிட்டு இருக்கிறது ஒரு கவலைக்குரியான செய்தியாக தான் இருக்குது. சரி, அதே மாதிரி நிஃப்டி வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம். நூலிலையில் இப்போ தொட்டுக்கிட்டு இருக்கு, அதையும் பார்ப்போம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து நேத்தியுடைய லோவையும் மறுபடியும் கட் பண்ணியிருக்கு, அதை பற்றியும் பார்ப்போம் எல்லாம் டெக்னிக்கலாக. சரியா? டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. காலையிலே கிஃப்ட் நிஃப்டி டவுனில் ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். புதுசாக நம்ம வந்து சார்ட் லிங்க்கும் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து டே கேண்டில், 4 hours, 30 minutes, 5 minutes இதுலேயும் பேட்டர்ன்ஸும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். சரியா? அதே மாதிரி இப்போ சார்ட்டுக்கு போயிடலாம். எஸ்டர்டே க்ளோஸ் 24,649, இன்னைக்கு ஓப்பன் 24,641, கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. 9:20க்கே ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு. இந்த இடம் பாருங்க, 24,671. 10:35க்கு மடமடன்னு கீழே வந்து 1 மணி நேரத்தில் 24,544, 125 பாயிண்ட்ஸ் டவுனு. அப்புறமா 12:20க்கு மடமடன்னு மறுபடியும் ஏறிச்சு ஒரு 100 பாயிண்ட்ஸ், 24,633 ஆச்சு. அப்புறம் 3:30 மணிக்கு மடமடன்னு இறங்கி ஒரு 60 பாயிண்ட்ஸ் இறங்கி 24,500 க்ளோஸ், 574 க்ளோஸ் ஆச்சு. இது டே கேண்டில் மாற்றிடுறேன், கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். ஓப்பன் 24,641, ஹை 24,671, லோ 24,539, க்ளோஸ் 24,574, 140 பாயிண்ட்ஸ் ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. 0.31% இறங்கியிருக்கு, 75 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. சப்போர்ட் அதே தான் மெயின்டைன் பண்ணது, 24,500. ரெசிஸ்டன்ஸ் 24,800, அடுத்தது 25,000. அட்வான்ஸ் 697ஆகவும், டிக்ளைன்ஸ் 1988. ரெட் கேண்டில் 12, கிரீன் கேண்டில் 39. இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி சேம் அப்படியே தான் தொடருது. அதோடைய இது வந்து 5.75 அப்படியே தான் தொடருது. ஆர்பிஐ பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.5 அப்படியே தொடருது. ஓகே, அடுத்தது இன்னைக்கு டாப் கெய்னர் வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் 2.5% அப்பு, HDFC லைஃப் 2% அப்பு, பெல் 3/4% அப்பு, ட்ரெண்ட் 3/4% அப்பு. டாப் லூசர் விப்ரோ 2.5% டவுனு, சன் பார்மா 2.25% டவுனு, இண்டஸ் இந்தியா 2% டவுனு, ஜியா ஃபைனான்ஸ் 1.25% டவுனு. வெயிட்டேஜை பொறுத்தவரை -65 வந்து HDFC +13, இன்ஃபோசிஸ் -19. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பேங்க் நிஃப்டி சார்ட் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு டோஜி கேன் தான் போட்டிருக்கு, ஆனால் நேற்றுடைய லோவை வந்து கட் பண்ணி போயிருக்கு. நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது பார்ப்போம். அதாவது 55,227 டு 55,559, 300 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட். ரெட் கேண்டில் 5, கிரீன் கேண்டில் 6. சப்போர்ட் 55,000ஆகவும், ரெசிஸ்டன்ஸ் 56,000ஆகவும் இருக்குது. கோல்டு வந்து 3,366. இந்த பாருங்க, கோல்டு 3,366 ட்ரேட் ஆகுது. அந்த ரேஞ்ச் மார்க்கெட் தொடர்ந்துகிட்டே இருக்கு, கீழே மேலே. இப்போ கீழே லைட்டாக ரெட் கேண்டில் போட்டிருக்கு. லைஃப் டைம் ஹை 3,500. இன்னைக்கு ரீட்டைலில் 9,380, 126 ரூபா ரீட்டைல் விற்கப்படுது. இதை பொறுத்தவரை சில்வரை பொறுத்தவரை 37.63 இப்போ ட்ரேட் ஆகுது. அதோடைய சமீபத்திய ஹை வந்து 39.502. ரைட்டா? பிட்காயினை பொறுத்தவரை 1,14,321. பிட்காயினை பொறுத்தவரை 1,13,321.
1,23,236 தான் அதனுடைய லைஃப் டைம் ஹை பிட்காயின். யூஎஸ்ஐஎல் 66.23 1.5% அப் ஆகுது. குளோபல் மார்க்கெட் பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் 0.5% அப்பு, நாஸ்டாக் 0.5%, S&P 500 0.5% டவுனு, நாஸ்டாக் 0.5% டவுனு. யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.5% அப்பு, CSE இட்டாலி 0.5% அப்பு, DX ஃபிளாட்டு. ஆசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.5% அப்பு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 0.5% அப்பு, ஹாங்காங் ஹேங்செங் 0.5% டவுனு, டைவான் 1% டவுனு, கொரியா கோஸ்பி ஃபிளாட்டு, SCT கம்போசிட் 1.5% அப்பு, ஜாகர்தா இந்தோனேஷியா 0.5% டவுனு, சைனா சங்கே 0.5% அப்பு. இது ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் சைடு வந்து எக்கச்சக்கமா இருக்கு. 24,600 டு 25,500. இதை ஜூம் பண்ணி கூட பாருங்க. இதை பாருங்க, இந்த இடம் பாருங்க, 24,500 டு 25,500. எல்லா ஸ்ட்ரைக் ரேட்டுமே 1 லட்சத்துக்கு மேல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். 24,600, 24,650, 24,700, 24,750, 800, 900, 25,000, 25,100, 25,200, 25,300, 25,500 வரைக்கும் இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சைடு. சப்போர்ட் சைடு 24,500 1,17,000 கான்ட்ராக்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். 24,600 இருக்கு. 2 சப்போர்ட் சைட்ல இருக்குது. ஆனா ரேஷியோ பார்த்தோம்னா புட் கால் ரேஷியோ ஓவர் சோல்டு தான் இருக்கு. 16, 63, 88 டிவைடட் பை 20. சாரி, 0.6. ஸோ ஓவர் சோல்டில் இருக்கு. ஓவர் சோல்டில் இருக்கு பிசிஆர் ரேஷியோ. பிசிஆர் ரேஷியோ வந்து 0.60. இது வந்து P60 வந்து ஓவர் சோல்டு. ஓகே, இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4%, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5.5 அப்படியே தொடருது. ரிவர்ஸ் ரிப்போ ரேட் 3.35%. அப்புறம் யூஎஸ் உடைய M3 மணி சப்ளை 9.6%. சாரி, இந்தியா இது குரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் வரண்டிருக்கு. 10 இயர் நோட் ஆக்ஷன் வரண்டிருக்கு. இதுதான் முக்கியமான ஈவெண்ட்ஸு. எஃப்ஐடி ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை இதை பாருங்க, அவங்க தொடர்ந்து வித்துட்டே வராங்க. நேற்று மட்டும் வெறும் 22 கோடிக்கு மட்டும்தான் வித்துருக்காங்க. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி போன மாதம் 47,666, இந்த மாதத்தில் 5,955 இது வரைக்கும் ஆயிருக்குது. ரைட்டா? சில ரிசல்ட்டுடைய எஃபெக்ட் பார்த்துலாம். பஜாஜ் ஆட்டோ வந்து Q1 ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் 14%, 2,210 கோடிக்கு. ரெவன்யூ ஹிட் 13,133 கோடி. அப்புறம் ஏர்டெல் Q1 வந்து ப்ராஃபிட் 43%. அப்புறம் அலிபாபா பிளாக் டீலில் வந்து ஜொமேட்டோ வந்து 5,375 கோடிக்கு கைமாத்துறாங்க. பிடிலைட் Q1 வந்து 18% ப்ராஃபிட் 672 கோடிக்கு. சரியா? அப்புறம் ட்ரம்ப்கிட்ட இந்தியா மட்டும் ரஷ்யா கிட்ட வாங்கல, நீங்களும் தான் ரஷ்யா கிட்ட வாங்கினேன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, அதை பற்றி எனக்கு தெரியல, டோன்ட் நோ, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிடுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அவருக்கு. இந்துஸ்தான் டைமில் இந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் வந்து இந்தியாவுடைய டாப் எக்ஸிக்யூட்டிவ் ரஷ்யா போகிறாங்க. அந்த மாஸ்கோ டைம்ஸ் வந்திருக்கு பேச்சுவார்த்தை பல விஷயங்களுக்காண்டி. அப்புறம் PM மோடி வந்து சைனா விசிட் பண்ணுறாரு. SUO சம்மிட்டுக்கு NDTVல வந்திருக்கு ஆகஸ்ட் 31 அன்னைக்கு. அப்புறம் வந்து ஈரான் 2 பேரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்பை, இஸ்ரேலுடைய ஸ்பைன்னு சொல்லிட்டு ஹிந்துல வந்திருக்கு. அப்புறம் இது வரைக்கும் 24 மணி நேரத்தில் 135 பேர் இஸ்ரேலில் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. அல் ஜசீரா அண்ட் பிபிசியில் 20 பேர் கூட்ட நெரிசல்லையும் பசியிலையும் வந்ததாக சொல்லப்படுது. சரியா? சரி, ஓகே, டெக்னிக்கலாக வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு அப்புறம் நிஃப்டி வைப்போம். பேங்க் நிஃப்டி இந்த பிரேக் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துட்டு புல் பேக் நடந்துட்டு கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்கு. நல்லா பெருசு பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும் நமக்கு. இந்த சார்ட்டை பாருங்க, கீழ் நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. சாரி, லோ 55,202, இன்றைய லோ
55 227. இது ஒரு இன்சைட் கேண்டில் மாதிரி போட்டிருக்கு. பிரேக் அவுட் நாளைக்கு கீழே கொடுத்தா ஃபர்தராக கீழே போகணும் நம்புவோம், இல்லாட்டி மேலே போகணும். நியூஸை பொறுத்து மாற்றங்கள் ஏற்படலாம். ஓகே, இதுக்கு போயிடலாம். இது வந்து நிஃப்டி டே சார்ட்டு நூலிலையில் இருக்கு, ரொம்ப கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. இந்த இடம் வந்து இந்த பாருங்க, இந்த இடம் வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. பிரேக் அவுட்டுக்காண்டி வெயிட் பண்ணுதுன்னு நம்ம முடிவுக்கு வரலாம். சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சாரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.